இட்லிக்கு இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு குக்கரில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா சேர்த்துக்கிட்டு 2 பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 நீட்டு கத்திரிக்காயும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இதை ஒரு பொட்டேட்டோ ஸ்மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்புக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க, வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம இந்த மசியலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சுவையான கத்திரிக்காய் மசியல் தயாராகிடும். இந்த கத்திரிக்காய் மசியலை நீங்கள் அப்படியே இட்லி செஞ்சு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.